கோடை வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்ள அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறும் நிலையில் நெல்லை மக்கள் பேருந்து நிறுத்தங்களில் நிழற்குடைகள் கூட இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். கோடையின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் வெயிலின் கொடுமைக்கு ஆளாகாதவர்கள் எவரும் இல்லை என கூறலாம். இந்நிலையில் நெல்லையில் அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில பேருந்து நிழற்குடைகள் மட்டுமே இருக்கின்றன. பெரும்பாலான பகுதிகளில் நிழற்குடைகள் இல்லாததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மக்கள் பூராவே பஸ்ஸுக்கு போகிறவங்க நிற்கிறவங்க எல்லாரும் வெயிலில் தான் நிற்கிறாங்க. இடம் கூட இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு நிலக்கூட இந்த ஏரியாவுக்குள்ளே வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் இருந்த நிழற்குடைகள் சாலை விரிவாக்க பணிகளுக்காக அகற்றப்பட்டு விட்டன. இதனால் சாலையோர கடைகளையும் மர நிழலையும் தேடி தஞ்சமடையும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இங்கேருந்து டவுன்லேருந்து ஸ்ரீபுரம் ஜங்ஷன் வர போகிற வர நிறைய பஸ் ஸ்டாப் இருக்குது. நிறையா மக்கள் வந்து நிறைய வெயிலில் தான் நிற்கிறாங்க. முக்கியமான பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 2-3 நிலக்கூட வச்சா நல்லாயிருக்கும். வரிசையாக இருக்கிற நிலக்கூட அப்புறம் வரிசையாக எடுத்துட்டாங்க. இங்கேருந்து வயசானவங்க சின்னவங்கலேருந்து காலேஜ் பசங்கலேருந்து எல்லாருமே வெயிலில் தான் நிற்கிறாங்க. அங்கங்கே கடை பில்டிங்கு இதை மாதிரி ஒரு கடையில் ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. இது வரைக்கும் எதுவும் நிலக்கூட எதுவும் இங்கே எதுவும் அமைக்கப்படலை. சரியாக இருந்ததையும் எடுத்துகிட்டு தான் போகிறாங்களே தவிர எதுவும் நிலக்கூட எதுவும் சரியாக அமைக்கலை. சாலை விரிவாக்க பணிக்காக நிழற்குடைகளை அகற்ற தெரிந்த அதிகாரிகளுக்கு மாற்று இடங்களில் நிழற்குடைகள் அமைக்க வேண்டுமென ஏன் தோன்றவில்லை என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். வெப்பத்தின் அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ள நிலையில் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் இல்லாமல் நிழற்குடைகள் அமைக்க விரைந்து செயல்பட வேண்டும் என்பதே அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பேருந்து நிறுத்தங்களில் நிழற்குடை இல்லாமல் வெயிலில் வாடும் மக்களின் நிலை குறித்து மாநகராட்சி ஆணையாளரிடம் கேட்டதற்கு தேவையான இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு பேருந்து நிறுத்தங்களில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார்.